ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் தாராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்பயும் போல் நம்ம அதிகமாக சுகர் பீட் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சுகர் பீட் வச்சு டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேறு எதுலேயுமே, அதாவது ஒரு பெனில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம நிறைய ஃபில்லிங்லாம் பண்ணிவிட்டு லீஃப் போடுவோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சுகர் பீடை வச்சு டைரெக்டாக டிசைன் போட்டு அதை சுற்றி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ மேலேருந்து கீழே எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீளமாக இப்போ நான் வச்சுருக்கிறது 5 பீடு வச்சுருக்கேன். நீங்கள் 6, 7, 8 உங்களுக்கு எவ்வளோ பெருசாக நீங்கள் ஒரு லீஃப் போட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் பீடு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு குட்டியூண்டு லீஃப் தான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த ஸ்டெப் இப்படி போட்டோம்னா நமக்கு அடுத்த லைன் மேலேருந்து கீழே கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படி போடக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த சுகர் பீடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த வெறும் செயின் ஸ்டிச்சை கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு கீழே கொண்டு வந்துட்டு அங்கே இருந்து தான், அதாவது மேலேருந்து தான் கீழே கொண்டு வரோம். இப்போ இந்த பக்கம் ரைட் சைட் போட்டு லெஃப்ட் சைட் போடும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே வெறும் செயின் ஸ்டிச்சாக கொண்டு போயிட்டு மேலேருந்து கீழே வரும்போது தான் சுகர் பீடு வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள், மேலே நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதிலேருந்து கீழே வரும்போது சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நான் போட போகிறேன். லீஃபில் இருக்கிற ஒரு 4-5 கோடு, இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 3, அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் 3வது லைன் போட்டுட்ருக்கேன். அதாவது லீஃபோட 3rd லைன் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ரொம்ப லென்த்தான லீஃப் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா சுகர் பீட் போடுங்க. நான் ஒரு லீஃப், அதாவது ஒரு லைனுக்கு 5 போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் 6, 7 போட்டு இன்னும் பெருசாக இன்னும் கிராண்டாக போடணுன்னா கூட போடலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறதுக்காக தான் 5 போட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் 5 முடிச்சதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸு, அந்த சில்க் த்ரெட்டெல்லாம் நமக்கு ஜரி த்ரெட்லாம் நமக்கு தெரியறதுனால நடுவுலையும் ஒரு 5 பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த லீஃப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லீஃபோட சைட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ கீழேருந்து மேலே சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணுறேன். சுகர் பீடு வச்சு லீஃப் முடிச்சாச்சு. இப்போ லீஃப் முடிச்சதுக்கப்புறம் சுற்றி செயின் ஸ்டிச் போட போகிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் கடைசியாக இந்த லீஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால குட்டியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பெருசாக, ப்ராடாக, இன்னும் நெருக்கமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டப்படாமல் வெறும் சுகர் பீடு வச்சே லீஃப் டிசைன் போடலாம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப 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 ஈஸியான டிசைன், பிகினர்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை டிசைன் இது. இன்னும் பெருசாக வேணுன்னா இன்னும் பெருசாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.